எஸ்பிஐ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் பேலன்ஸ் வந்து மாநகராட்சியில் இருக்கிற பேங்க்கில் வந்து 5000 ரூபாவும், நகர்ப்புறங்களில் 3000 ரூபாவும், பேரூராட்சி சைடில் 2000, கிராமப்புறங்களில் 1000 ரூபாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் 25 கோடி எஸ்பிஐ அக்கௌண்ட்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. 25 கோடியில் 10 கோடி பேர் அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸ், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கள் இது மாதிரி வந்து அந்த மாதிரி திட்டங்களுக்காக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்க 10 கோடி பேர் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி 15 கோடி அக்கௌண்ட் இருக்குது. இந்த 15 கோடி அக்கௌண்ட் கிராமப்புறம், நகர்ப்புறம், மாநகரம் இப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக வந்து 2000 ரூபாய் வச்சுக்கலாம். ஒரு அக்கௌண்ட்டில் இருக்க மினிமம் பேலன்ஸ் ஆவரேஜாக 2000 ரூபாய் வச்சுக்கலாம். இப்போ 15 கோடி அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இது 30,000 கோடி ரூபாய். இந்த 30,000 கோடி ரூபாய் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு எஸ்பிஐ சொல்லியிருக்கு. எது பார்த்தோம்னா இந்த 10 கோடி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்னும் 30,000 கோடி தேவைப்படுதான். ஸோ விஜய் மல்லையா கட்ட வேண்டிய கடன் 9,000 கோடி, அந்த எஸ்பிஐக்கு மட்டும் கட்ட வேண்டிய கடன் 7,000 கோடி. ஸோ இந்த 30,000 கோடி மக்கள்கிட்ட தான் வாங்கணும். ஏன் இந்த கொடுத்த கடன்லாம் அவங்களால வாங்க முடியாதா? இவர் விஜய் மல்லையா போயிட்டாரு, தப்பிக்க விட்டுட்டாங்க. நாட்டுடைய பாதுகாப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு 9,000 கோடி வாங்கிட்டு தப்பிச்சு போகிற அளவுக்கு தான் நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு இருக்குது. 30,000 கோடி வந்து நம்ம மக்கள் வந்து நிரந்தரமாக வந்து நிரந்தர வைப்பு தொகையாக அது மினிமம் பேலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும். 30,000 கோடி வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மக்களுக்கு பயன்படாமல் இது வந்து லாக் ஆகி இருக்கும். இதெல்லாம் எதுக்காக வந்து மக்களுடைய இதுலேயே வந்து இந்த அரசாங்கம் கை வைக்குதுன்னு தெரியல. பிஎஃப்ல டேக்ஸில் ஆரம்பித்து அதை திரும்ப பின்வாங்கினாங்க. இந்த மாதிரி எல்லாரும் வந்து போய் டெபாசிட் பண்ண சொன்னாங்க. 500 ரூபா 1000 ரூபாய் நோட்டெலாம் செல்லாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் நோட்டு பிரச்சனைகள் தீரல. நம்பர் இல்லாத நோட்டு, குழந்தைங்க விளையாடுற நோட்டு, இந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. என்ன ஒன்று, இப்போ ஏடிஎம்ல காசு வந்து நார்மலாக கிடைக்குது. இது ஒரே ஒரு முன்னேற்றம் தான். கருப்பு பணம் ஒழிக்கல. ஸோ எல்லாரோட உங்களுடைய நோக்கம் எல்லாரும் போய் சூப்பர் மார்க்கெட்டில் கார்டு ஸ்வைப் பண்ணி தான் வந்து எல்லா பொருளும் வாங்கணும். அப்படின்னா நான் இந்த மாதிரி விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறது? நாங்களாம் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க. எங்களால் போயிட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டுக்கு வாங்க முடியாது. சூப்பர் மார்க்கெட்டில் நான் 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் அதே எங்கள் ஊர் சந்தையில் வந்து நான் 50 ரூபாய்க்கே வாங்கிடுவேன். இன்னும் கம்மியாக கூட வாங்கிடுவேன். நான் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினா அது வந்து எங்கள் ஊருடைய நிலைமை நான் ஒரு வாரத்துக்கான சமையலுக்கு தேவையான காயை வந்து எங்கள் ஊர் சந்தையில் நான் வந்து வாங்க முடியும். இதே நான் போய் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினேன்னா நான் ஒரு நாளைக்கு கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து டிஜிட்டல் இந்தியா மைக்ரேட் பண்ணுறீங்க, எல்லாம் சரி, ஓகே. எதுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து சமமான வாய்ப்பு கொடுங்க? எதுக்கு கார்பரேட்டுக்கு மட்டும் வாய்ப்பு ஏற்படுத்துறீங்க? அப்போனா வந்து இந்த கார்பரேட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்டா? 100 கோடி பேரில் வந்து ஒரு 2% கூட வந்து இந்த பெரிய பணக்காரங்க இல்லை. மீதி இருக்கிற 98%க்காகவும் கொஞ்சம் ஆட்சி நடத்துங்க. இன்னொரு விஷயம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே நிறைய பேருடைய மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா 5000க்கும் கம்மி தாங்க. இங்கே வந்து சென்னையிலே எடுத்துக்கங்க. சென்னையில் எத்தனையோ பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து சம்பளமே இல்லாமல் 3000, 1500 ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரியும். வந்து 3000, 5000, 7000த்துக்கு கம்மியாக தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சிலர் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான சேலரி பார்த்தீங்கன்னா வந்து 10,000 ரூபா அவ்வளோதான் இருக்குது. அதில் 5,000 ரூபா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் அவங்க குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? சரி, ஒரு டைம் தான் 5,000 இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எதுக்கு வந்து அவங்க சொந்த காசை வந்து எடுக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்குறீங்க? டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ன்னு இது பண்ணுறீங்க. எங்களுடைய பணத்தை நாங்கள் வந்து பேங்க்கில் போய் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கும் காசுன்றீங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் காசு வந்து வாங்குறீங்க. சரி, ஓகே, நீங்கள் டிஜிட்டல் இந்தியாவுக்கு மூவ் பண்ணுறீங்க, ஓகே. 15 ரூபா மாதத்துக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து எஸ்எம்எஸ்ஸுக்கே அனுப்புகிறீங்க. எங்கள் காசு நாங்கள் போட்டிருக்கோம், அது பத்திரமா உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்.
இதில் நாங்கள் வந்து வித்ட்ராவலுக்கு வந்து பண்ணுறது நீங்கள் வந்து இவ்வளோ வந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு 15 ரூபா. மாதத்துக்கு 3 முறைக்கு மேலே வந்து வங்கியிலேருந்து பணம் எடுத்தால் அதுக்கு காசு. மொத்த டிரான்சாக்ஷன் 4 முறைக்கு மேலே பண்ணால் 150 ரூபா வந்து ஃபைன். 5000 ரூபாய்க்கு மினிமம் சார்ஜ் வந்து மினிமம் பேலன்ஸ் 5000 ரூபா விட்டு குறைஞ்சா அதுக்கு ஃபைன் ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ். இப்படி போனால் வந்து நிறைய பேர் எஸ்பிஐ அக்கௌண்ட்டை க்ளோஸ் தாங்க பண்ணுறாங்க. நானும் அதில் ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதுதான், எல்லோரும் எஸ்பிஐ விட்டுட்டு கார்பரேட்டுக்கு தான் மூவ் ஆகணுமா.